அவர் பெத்தானியாவில் வந்து தங்கினார். ஏனென்றால் அந்த பெத்தானியாவில் இயேசு நேசித்த குடும்பமாகிய மார்த்தாள், மரியாள், லாசருவின் குடும்பம் அங்கு இருக்கிறது. அந்த லாசரு சில தினங்களுக்கு முன்புதான் அவன் மரித்து போனான். அந்த இயேசு அந்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பினது அந்த யூதர்களுக்கு ஒரு எதிர்பாராத ஒரு அற்புதமான செயலாக காணப்பட்டது. 3 நாள் அந்த லாசரு மரித்து கல்லறைக்குள் காணப்பட்டான். 4வது நாள் அவன் உயிரோடு இருக்கிறான். அதனால் இயேசுவோடு கூட இருந்த அந்த திரளான ஜனங்கள் அந்த லாசருவையும் பார்க்க அந்த பெத்தானியாவுக்கு வந்தார்கள். பாருங்க, லாசருடைய கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில கண்டார்கள். அவர்கள் மரித்த நிலையில் அந்த லாசருவை கண்டார்கள். அந்த பாடையில் வைக்கப்பட்டிருந்ததை கண்டார்கள். அவனை அடக்கம் பண்ணுவதற்கு தூக்கி கொண்டு போவதை பார்த்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்த லாசரு உயிரோடு இருக்கிறான். ஜனங்களுக்கு இயேசுவை பார்த்தது மிகுந்த சந்தோஷம். அதோடு கூட அந்த ஜனங்களுக்கு லாசருவை பார்த்தது இன்னும் மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. இப்படி திரளான ஜனக்கூட்டம் அந்த பெத்தானியாவில் இருக்கிறது. இப்பொழுது அவர்கள் அந்த பெத்தானியாவிலிருந்து பெத்பகே என்று சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு வருகிறார்கள். அந்த பெத்பகே என்ற ஒரு ஊர் அந்த பெத்தானியாவுக்கு அருகேயான ஒரு கிராம பகுதியான ஊர். அந்த இடத்தில் வைத்துதான் இயேசு தன்னுடைய சீசர்கள் 2 பேரை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அங்கே ஒருவரும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அது எதற்கென்று அவிழ்க்கிறீர்கள் என்று உங்களை ஒருவன் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படி அவர்கள் போய் அந்த கழுதை குட்டியை கண்டு அதை அவர்கள் அவிழ்க்கும் போது அந்த கழுதைக்குட்டியின் எஜமான் ஏன் எதற்கு கழுதையை அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டபோது அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் ஒன்றுமே அதை பற்றி சொல்லவில்லை. ஏனென்றால் அந்த கழுதையின் எஜமானுக்கு இயேசுவை நன்கு தெரியும். இயேசு அந்த பட்டணத்திற்கு புதிதானவர் அல்ல. இயேசு அந்த பட்டணத்திற்கு அநேக அற்புதங்களை அவர் செய்திருந்தார். அன்பானவர்களே, இயேசு அந்த கழுதையின் மேல் ஏறி வருகிறார். இயேசு ஏன் அந்த கழுதையின் மேல் ஏறி வருகிறார்? அது அவருடைய ஒரு தாழ்மையான ஒரு சுபாவத்தை காட்டுகிறது. நம்ம ஊரில் கழுதையை அதிகமாக நாம் பார்க்க முடியாது. கழுதை பாலுக்கே நம்ம ஊரில் அதிக விலை கொடுத்து வாங்குவார்கள். கழுதை என்றாலே நம்ம ஊர் கழுதைகள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் கோவேறு கழுதைகள் குதிரைகளைப் போல அது பார்ப்பதற்கு கம்பீரமாக தோற்றமளிக்கும். இஸ்ரவேலில் கழுதை என்றாலே அது வேறு. அன்பானவர்களே, இயேசு ஏன் குதிரையின் மேல் ஏறி பவனி போகவில்லை? குதிரையை அந்த காலத்தில் போர் வீரர்கள் போருக்காக பயன்படுத்துவார்கள். இன்னும் ராஜாக்கள் அந்த குதிரை மேல் ஏறி பயணம் செல்வார்கள். இன்னும் மிகப்பெரிய முக்கியமான தபால்களை குதிரைகளில் ஏறி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வேகமாக அந்த தபால்களை கொண்டு சேர்ப்பார்கள். இயேசு கழுதையின் மீது பயணம் வந்தபோது திரளான ஜனங்கள் வஸ்திரங்களை தரையில் விரித்தார்கள். இன்னும் சிலர் மரக்கிளைகளை வெட்டி தரையிலே பரப்பினார்கள். 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 9:13 வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரங்களை படிகளின் உயரத்தில் அவனவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி யெகூ ராஜாவானான் என்றார்கள். பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி யெகூ ராஜாவானான் என்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார். உடனே அந்த யெகூவோடு கூட இருந்த அந்த சேனாதிபதிகள் யெகூவிடத்தில் கேட்கிறார்கள், அந்த தீர்க்கதரிசி உன்னிடத்தில் என்ன சொன்னார் என்று கேட்கிறார்கள். அது இஸ்ரவேலின் மேல் தேவன் என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று சொன்னார். உடனே அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை எல்லாம் தரையிலே விரித்து அவர்கள் யெகூ ராஜாவானான் என்று சொல்லி எக்காலம் ஊதி பிரகடனப்படுத்துகிறார்கள். அன்பானவர்களே, அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ராஜாவாக பவனி வருகிறதற்கு தான் இப்படி ஒரு வரவேற்பு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவும் அதே மாதிரி தான். அவர் எருசலேமின் மேல் கழுதையின் மேல் பவனி வந்தது ஒரு வெற்றியின் பவனியாக இருந்தது. பாருங்க, பண்டிகை காலமாக இருந்தபடியால் முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் தேவனை பாடி மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறார் ராஜா, ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அப்படி ஆண்டவராகிய இயேசுவை அவர்கள் பயங்கரமாக பாடி மகிமைப்படுத்தினார்கள். ஆனால்
ஞாயிறு தேவனை பாடி இப்படி ராஜாவாக அவரை பாடி மகிமைப்படுத்தின இந்த ஜனங்கள் வியாழக்கிழமை வந்ததும் அவரை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி பயங்கரமாக கூக்குரலிட ஆரம்பித்தார்கள். அன்பானவர்களே, இயேசுவின் அந்த பவனி ஒரு தாழ்மையின் அடையாளமாக இருந்தது, ஒரு தாழ்மையின் பவனியாக இருந்தது. அவர் யார்? அவர்தான் தாழ்மையுள்ளவர், அவர்தான் நீதியுள்ளவர், அவர்தான் ரட்சிக்கிறவர் என்பதை இயேசுவின் அந்த தாழ்மையை குறித்த அந்த வெளிப்பாட்டை அது வெளிப்படுத்தியது இயேசுவின் அந்த பவனி. சகரியா 9வது அதிகாரம், நான் 9வது வசனத்தை வாசிக்கலாம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேமின் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். அன்பானவர்களே, எல்லாமே தேவனுடைய சித்தப்படி திட்டப்படி தான் எல்லாமே நடக்கிறது. தீர்க்கதரிசிகளினால் எல்லாமே முன்னறிவிக்கப்பட்டிருந்தது, அதுதான் அப்படியே நடந்தேறி கொண்டு வந்தது. மனுக்குலத்தின் மீட்புக்காக இயேசு இந்த பூமியில் வந்து பிறந்ததும், தம்மையே தியாக பலியாக ஆண்டவர் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்ததும் உன்னதத்திலே மகிமை உண்டாகக்கூடிய விஷயங்கள் தான். யோவான் 12வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகல் மிகுந்த பலனை கொடுக்கும். பாருங்க, இயேசு தன்னுடைய சொந்த மரணத்தை குறித்து தான் அவர் இப்படி இந்த வசனத்தை சொன்னார். யோவான் 12வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்வான். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றுகிறவர்கள் அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரக்கடவன் என்று சொன்னார். இறுதி வரை உண்மையாய் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் தேவனுடைய மகிமையான கிரீடத்தை பெறுவார்கள். தீங்கு நாளில் தேவன் நம்மை மறந்து போகிற தேவன் அல்ல, அவர் கண்ணிகளுக்கு விலக்கி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற தீமைகளை எல்லாம் அது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அழிவாய் அல்ல, ஆண்டவர் நமக்கு அதை அற்புதங்களாக அவர் மாற பண்ணுவார். சிங்கக்கபியின் வாசலில் அல்ல, சிங்கக்கபியின் உள்ளே தான் அற்புதம் நடந்தது. பாருங்க, அக்கினிச்சூளையின் வாசலில் அல்ல, அக்கினிச்சூளையின் உள்ளே தான் அற்புதம் நிகழ்ந்தது. களிமண் பிரித்தெடுக்கப்பட்டு பிசையப்பட்டு வனையப்பட்டு அது உலையில் வைக்கப்பட்டு சுடப்பட்டால்தான் அது பாத்திரமாக விளங்கும். அன்பானவர்களே, அதே போல் குயவன் வனையும் போது அந்த பாத்திரமானது அவனுடைய கையில் உடைந்து போகுமாயின் அவன் அதை மீண்டும் பிசைந்து வனைந்து அது அந்த குயவனுடைய மனதில் தோன்றுகிற ஒரு வடிவமாய் அமையும் வரை அவன் மீண்டும் அதை வனைந்து கொள்ளுவான். அன்பானவர்களே, கஷ்டங்களின் நடுவே தான் நம்முடைய தேவன் செயல்படுகிறார். உடைக்கப்படுதல் அல்லது உடைபடுதல் என்பது உருவாகுதலின் முன்னோடியாகும். பாருங்க, இயேசு தேவனாக இருந்தும் சொகுசாக இந்த பூமியில் வாழ்ந்து நமக்கு ரட்சிப்பை சம்பாதித்து கொடுக்கவில்லை. பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். பொன்னானது அக்கினியில் போடப்பட்டு அது பிரித்தெடுக்கப்பட்டு அது அநேக அடிகள் அடிக்கப்பட்டு நொறுக்கப்படும் போது தான் தங்க ஆபரணங்கள் உண்டாகிறது. அதே போல் மெழுகுத்திரி உருகி தன்னுடைய உருவத்தை இழக்கும் போது தான் வெளிச்சம் உண்டாகிறது. அன்பானவர்களே, நமது வாழ்க்கையிலும் உடைக்கப்படுதல் என்பது அது தவிர்க்க முடியாத ஒன்றாக காணப்படுகிறது. எபிரேயர் 2வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது என்று விளங்க வைத்துள்ளார். ஆகவே நமது வாழ்க்கையில் துன்ப துயரங்கள் நம்மை உடைக்கும்போது அதன் பின்னால் உள்ள உருவாக்கத்தை நாம் நினைத்து பொறுமையுடன் சகித்து தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஒரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. அந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால்
நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் காதறியாடும் ஓசை. கெத்செமனே பூங்காவினில் காதறியாடும் ஓசை. எத்திசையும் தோனிக்கின்றதே, எங்கள் மனம் தீகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நீரமாக்கினரோ. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நீரமாக்கினரோ. அப்போதும் அவர் காய் வேண்டினீரோ. அன்போடு அவர்களை கண்டீரன்றோ. அப்பாவும் மனம் பெரிதே, அப்பாவும் மனம் பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மைப்போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எம்மையும் உம்மைப்போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தாரை மட்டும் தாழ்த்துகின்றோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6-7 வசனங்கள். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதுமில்லை என்பது நிச்சயம். அன்பானவர்களே, ஒரு ஊரில் வாழ்ந்து வந்த 2 சகோதரர்கள் மிகவும் உண்மையும் உத்தமமான வழியில் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய உண்மையும் உத்தமத்தையும் பார்த்து தேவன் அவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்ததினால் அவர்களுக்கு உலக ஆசீர்வாதம் பெருகத் தொடங்கியது. பாருங்க, முந்தைய நாட்கள் தன்னுடைய பெற்றோரும் தன்னுடைய உறவினர்களும் பட்ட கஷ்டங்களை எல்லாம் நினைவு